ஹாய்ங்க. எல்லாரும் இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க? சண்டே ஸ்பெஷல் என்ன உங்கள் வீட்லலாம்? நான் இன்னைக்கு வந்து மட்டனும் சிக்கனும் எடுத்துகிட்டு வந்தேங்க. சரி இன்னைக்கு மட்டன் பிரியாணி வேணும்னு சொன்னா என் பையன். சரி மட்டன் பிரியாணி செய்யலாமேன்னு எடுத்து வச்சேங்க. சரி நீங்கள்லாம் எப்படி மட்டன் பிரியாணி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். நான் எப்படி செய்கிறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து ஒரு 3 டம்ளர் சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கிட்டேங்க. அந்த அந்த டம்ளரில் ஒரு 3 டம்ளர் அளவு எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1½ டம்ளர் ஊற்றிக்குவேங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 டம்ளர் அப்புறமா ஆட் பண்ணிக்குவேன். நீங்கள்லாம் எப்படி அளவு எடுத்துக்குவீங்க என்னன்னு சொல்லுங்கங்க. அதே மாதிரி வெங்காயம், தக்காளி, பெரிய வெங்காயம் கொஞ்சம், தக்காளி, அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. எல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 2யும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்குவேங்க. எல்லாமே பேஸ்ட் பண்ணிடுவேங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் புதினா ஒரு கைப்பிடி அளவு புதினா, மல்லித்தலை 2யுமே மிக்சியில் அரைச்சி வச்சுக்குவேங்க. அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன், தனியாக எடுத்து வச்சுக்குவேங்க. நீங்கள்லாம் இப்படி அரைச்சி செய்வீங்களா இல்லை அப்படியே போட்டுருவீங்களா என்னன்னு சொல்லுங்கள். அப்புறம் தேங்காய் பால் ஊற்றுவேங்க. நான் எப்போதுமே மோஸ்ட்லி பிரியாணி செஞ்சால் தேங்காய் பால் சேர்த்துக்குவேன். கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் ஒரு பாதி மூடி, ஒரு முடி அளவு தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேங்க. அது நம்ம தண்ணியோட அளவு என்ன பண்ணுறோமோ அதோட ஈக்குவல் பண்ணி ஊற்றிக்கலாங்க. பாதி தண்ணி பாதி தேங்காய் பால் அந்த மாதிரி அளந்து ஊற்றிக்கங்க. அடுத்து எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேங்க. ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்தேங்க. 1/2 கிலோவில் ஒரு 4-5 பீஸ் எலும்பாக எடுத்து கொஞ்சம் குழம்பு வச்சுக்கிட்டேங்க. ஏன்னா குழம்பு இருந்தால் தான் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்குங்க. குழம்பு ஊற்றி சாப்பிட்டா தான் பிடிக்கும். எங்களுக்கெல்லாம் சும்மா வெறும் பிரியாணியே சாப்பிட பிடிக்குங்க. அவங்களுக்கு வந்து ஊற்றி சாப்பிட்டா தான் பிடிக்கும். கொஞ்சம் நெய், கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க. ஊற்றி நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு கொஞ்சம் பட்டை தூள் அரைச்சி வச்சுருக்கேங்க. அதையும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா இதானதுக்கப்புறம் ஆனியன் போட்டு வதக்கிக்கலாங்க. ஆனியன் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஆனியன் வந்து நல்லா ஒரு ஃப்ரை ஆகணுங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர், ஆமாம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் அந்த பிரியாணி டேஸ்ட், நம்ம எந்தளவு வெங்காயத்தை வதக்குறோமோ அந்தளவு டேஸ்ட் இருக்குங்க. நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. நல்லா அந்தளவு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடணுங்க. நல்லா அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் அந்த புதினா பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல, புதினா, மல்லித்தலை, அதையும் போட்டு நல்லா வதக்கலாங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு நல்லா வதக்கலாங்க. சில பேர் தக்காளி அரைச்சும் போட்டுக்குவாங்க, சில பேர் கட் பண்ணியும் போட்டுக்குவாங்க. நான் பேஸ்ட் பண்ணி போடலை. என் தங்கச்சி வந்து பேஸ்ட் பண்ணி தான் போட்டுக்கும். நான் கட் பண்ணி தாங்க போட்டுக்குவேன். அப்புறம் மட்டனையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கினோன்னு மட்டனை போட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அந்த மசாலாலாம் அது இறங்குற அளவு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. தூள் வந்து நான் ஒரு மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன், 1/2 கிலோ மட்டன்னா ஒரு 2 ஸ்பூன் நான் மல்லித்தூள் போட்டுக்கிட்டேங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள். சில பேர் சோம்புத்தூள், ஜீரகத்தூள் போட மாட்டாங்க. நான் போடுவேன் கொஞ்சம் வாசமாக இருக்கட்டும்னு. அப்புறம் வந்து கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கறி மசால் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டேங்க. கறி மசால் பொடி இருந்துச்சு, போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். கறி மசால் தூள் போட்டுக்கிட்டு அப்புறம் பிரியாணி தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. அப்புறம் மிளகாத்தூள் வேணா நீங்கள் காரத்துக்கு வேணா போட்டுக்கோங்க. எனக்கு இந்த காரமே போதுங்கிறனால நான் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலைங்க. நீங்கள் போட்டுக்கோங்க, வேணா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அது போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா அந்த தூள்லாம் நல்லா அந்த வாசம், பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் நம்ம தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாங்க. இப்போ ஒரு டம்ளர்னால் நான் 1½ டம்ளர், இப்போ 3 டம்ளர் நான் போட்டிருக்கேங்க அரிசி. அதுக்கு 4½ டம்ளர் அளவுன்னு வச்சுக்குவோம். ஒரு 3 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிட்டேங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த 3 டம்ளர் தண்ணியை ஊற்றி நான் மட்டனை நல்லா ஒரு 7-8 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் இல்லைங்க, லெமன் இருந்தால் லெமனும் ஊற்றிக்கலாம். நான் தயிர் மட்டும் இருந்தனால சரி தயிர் மட்டும் ஊற்றிக்கிட்டேங்க, லெமன் இல்லை. இப்போ 3 டம்ளர் நல்லா அந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 3 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேங்க. அதை நான் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றி நல்லா குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 7-8 விசில், மட்டன் எந்த அளவுக்கு வெந்தால் பிடிக்குமோ அந்த அளவு நீங்கள் விசில் விட்டுக்குங்க. இப்போ 3 டம்ளர் தண்ணினா ஒரு 1½ டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. தனியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு அரை டம்ளருக்குள்ளே நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் நான் கரெக்டாக வந்துடும். இப்போ ஒரு 7-8 விசில் விட்டுக்கோங்க.
எனக்கு ஒரு 8 விசில் விட்டேங்கண்ணா. அந்த நல்லா மட்டன் வேகணும், அப்போ தான் எங்களுக்கு சாப்பிட பிடிக்கும். சில பேர் கொஞ்சம் வெந்தா போதுங்கன்னு நினைப்பாங்க. நல்லா வெந்துருச்சுங்க. மட்டன் வெந்ததுக்கப்புறம் அந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாங்க. ஊற்றிக்கலாம் தேங்காய் பாலையும் ஊற்றி கொஞ்சம் இதாக வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நான் அரிசி ஊற வச்சுருந்தேங்க, சீரக சம்பா அரிசி. ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. இப்போ நீங்கள் செஞ்சது வந்து கரெக்டாக இருந்துச்சு. அன்னைக்கு நான் ஊரில் செஞ்சேங்க, ஆனால் அது கொஞ்சம் தண்ணி பத்தாமல் இதே அளவு தான் தண்ணி ஊற்றினேன், ஆனால் கொஞ்சம் வேகாத மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால் நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்குற அரிசி எந்த மாதிரி இருக்கோ அதை பார்த்து ஊற்றிக்கங்க. சில பேர் 2 டம்ளரும் ஊற்றுவாங்க. 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி. இந்த அளவு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடிக்கலாங்க. மூடி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அடுப்பை. ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஈஸியான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகேங்க, இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வருங்க. ஓகேங்க, பாய். இந்த பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். Light up the night, electric hearts in a city.